கூடங்குளம் அணுமின் நிலையத்தை குறிக்கும் KKNP என்கிற கோட் வேர்டுடன் 14.3 ஜிகாபைட் அளவுள்ள 19,000 கோப்புகள் ஜூன் 11ஆம் தேதி முதல் இணையத்தில் கசிந்துள்ளன. ஜூன் 11ஆம் தேதியே இணையத்தில் லீக்கான விஷயம் இப்போது சூடுபிடிக்க என்ன காரணம்? வரும் 20ஆம் தேதி முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க உள்ளது. ராகுல் காந்தி கொஞ்ச காலமாகவே இந்தியாவில் இல்லை. இப்ப வெளிநாட்டு ஹேக்கர்ஸ் கைவரிசை தெரிய வந்திருக்கிறது. பழனிக்கே மொட்டையடிக்க நினைத்தவர்களின் சதி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. கொடைக்கானலில் இருந்து சார்பதிவாளர் கொண்டு வரப்பட்டு பழனி கோயில் சொத்து கைமாறி இருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் இருந்த பவர் சென்ட்ரல் யார் என்று கேட்கிறார் முன்னாள் முதல்வர் EPS. கொடைக்கானல் சார்பதிவாளரை ஒரே ஒரு நாள் பதிவுக்காக பழனிக்கு மாற்றியது யார்? அதற்கான உத்தரவை பிறப்பித்தது யார்? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் அணுமின் ரகசியங்களில் சில கசிந்துள்ளன. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ரகசிய ஆவணங்கள் லீக் ஆகி உள்ளன. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ரஷ்யாவின் கூட்டு முயற்சியுடன் உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டின் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் உள்கட்டமைப்பு மற்றும் சப்ளையர்கள் தொடர்பான ஆயிரக்கணக்கான ரகசிய ஆவணங்கள் டார்க் வெப்பில் கசிந்திருப்பது பெரும் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளத்தில் அமைந்துள்ளது. ரஷ்ய வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட நீர் அழுத்த அணு உலைகளில் மொத்தமாக 7 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு அணு உலையும் தலா 1000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை. அணுமின் நிலையத்தின் வரைபடங்கள், விநியோகஸ்தர்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் அடங்கிய ரகசிய கோப்புகளை வேர்ல்டு லீக்ஸ் எனும் தரவு திருட்டு கும்பல், ஆங்கிலத்தில் சொல்வதெனில் ரான்சம்வேர் குரூப், டார்க் வெப் இணையத்தில் கசிய விட்டு இருக்கிறது. இந்த தரவுகள் தொழிலதிபரான அனில் அம்பானிக்கு தொடர்புடையது என்று கூறப்படுகிறது. வேர்ல்டு லீக்ஸ் இணையதளத்தில் கசிய விடப்பட்டிருக்கும் 8,58,000 ரிலையன்ஸ் கோப்புகளில் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு சொந்தமான 18,000 ரகசிய கோப்புகளும் உள்ளன என்று கண்டறியப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை குறிக்கும் KKNP என்கிற கோட் வேர்டுடன் 14.3 ஜிகாபைட் அளவுள்ள 19,000 கோப்புகள் ஜூன் 11ஆம் தேதி முதல் இணையத்தில் கசிந்துள்ளன. அந்த கோப்புகள் 2016 முதல் 2025ஆம் ஆண்டுக்கு இடையிலான காலகட்டத்தை சேர்ந்தவை என்றும் தெரிய வந்திருக்கிறது. அந்த கோப்புகளில் காற்று வெளியேற்றம், குளிரூட்டும் அமைப்பு, பொது கட்டுப்பாட்டு அறைக்கான லே அவுட்டுகள், தீவிரவாதிகளின் தாக்குதல் நடத்தப்பட்டால் 112 மில்லியன் அமெரிக்க டாலர் காப்பீடு பாலிசிகள், கருவிகள், பரிசோதனை விவரம், விநியோகஸ்தர்களின் பட்டியல், அணுமின் நிலைய பொருட்களின் புகைப்படங்கள், அணுசக்தி கழகம் மற்றும் ரிலையன்ஸ் இணைந்து நடத்தவிருந்த ஆய்வு குறித்த 2024ஆம் ஆண்டு கூட்டத்தின் பதிவுகள் ஆகியன இருந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரம் வேர்ல்டு லீக்ஸ் திருட்டு கும்பல் வெளியிட்டிருக்கும் ஆவணங்கள் அணு உலைகளின் மைய அமைப்புடன் தொடர்புடையதாக தெரியவில்லை என்று ராய்ட்டர்ஸ் செய்தி ஸ்தாபனம் கூறுகிறது. ரிலையன்ஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனங்களில் ஒன்றான ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அணுமின் நிலையத்தின் யூனிட் 3 மற்றும் யூனிட் 4க்கான கட்டமைப்பை வடிவமைப்பதற்கான ஒப்பந்தத்தை 2018 பெற்றிருந்தது. அதன் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் சூழலில் 2027ஆம் ஆண்டுக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த ஆவண கசிவு நடந்திருக்கிறது. இந்த கசிவு தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கும் ரிலையன்ஸ் குழுமம், யோட்டா எனும் 3ஆம் தர இந்திய தரவு மையத்தின் சர்வரில் இருந்து தரவுகள் கசிந்திருப்பதாகவும் இது தொடர்பாக அரசுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளது. அதே நேரம் யோட்டா நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சொந்தமான தாங்கள் பராமரிக்கும் சர்வர் ஒன்றில் மே 29ஆம் தேதி அன்று சந்தேகத்துக்கிடமான செயல்பாட்டை கண்டறிந்தோம். அந்த செயல்பாடு உடனடியாக நிறுத்தப்பட்டதுடன் சந்தேகத்துக்குரிய ரான்சம்வேர் இயக்கம் தடுக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளது. இதற்கு முன் வேர்ல்ட் லீக்ஸ் எனும் தரவு திருட்டு கும்பல் நைக் மற்றும் டாடா நிறுவனத்திடம் தங்கள் கைவரிசையை காட்டியிருக்கிறது. நைக் மற்றும் டாடா நிறுவனங்களின் தரவுகளை லீக் செய்துவிட போவதாக மிரட்டி 15 லட்சம்
அமெரிக்க டாலர்கள் பிணைத்தொகை கேட்டது வேர்ல்டு லீக்ஸ் கும்பல். கேட்ட தொகையை கொடுக்க டாடா நிறுவனம் மறுத்ததால் ஆப்பிள், டெஸ்லா ஆகிய நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்கள் தயாரித்து தருவது தொடர்பான தரவுகளை இணையத்தில் கசிய விட்டது வேர்ல்ட் லீக்ஸ். அணுமின் நிலையங்களை இயக்கும் இந்திய அணுசக்தி கழகம் மற்றும் இந்திய அரசின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் முதன்மை இணைய பாதுகாப்பு குழுவினர் ஹேக்கிங் சம்பவம் குறித்து ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் தொடர்பில் உள்ளனர். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடங்குளம் அணுமின் நிலைய தரவுகள் ஹேக் செய்யப்படுவது இது முதன்முறை அல்ல. ஏற்கனவே 2019 ஆண்டில் வடகொரிய ஹேக்கர்கள் கூடங்குளம் தரவுகளை திருடி இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடங்குளம் அணுமின் நிலையம் என்பது தென்னிந்தியாவின் பாதுகாப்புடன் தொடர்புடையது. அத்துடன் தெற்காசியாவில் பிராந்திய வல்லரசாக இந்தியாவை நிலைநிறுத்தும் நிறுவனமாகவும் அது திகழ்கிறது. அதன் ரகசிய ஆவணங்கள் கசிவது அணுமின் தரவு பாதுகாப்பில் நாம் கடக்க வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. மேலும் இந்த கசிவுக்கு பின்னால் இருக்கும் அரசியலை நாம் கவனிக்க வேண்டும். ஜூன் 11 இணையத்தில் லீக்கான விஷயம் இப்போது சூடுபிடிக்க என்ன காரணம்? வரும் 20 முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க உள்ளது. 2021 நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு ஒரு நாள் முன்பு பெகாசஸ் மென்பொருள் பற்றி நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை வெளியிட்டது போல இப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன் கூடங்குளம் அணுமின் நிலைய ஆவணங்களை கசிய விட்டு இருக்கிறது வேர்ல்டு லீக்ஸ். அதாவது 2021 எப்படி அந்த பெகாசஸ்ங்கிற அந்த ஒன்ன வச்சுக்கிட்டே மொத்த கூட்டத்தொடரையும் நடத்த விடாமல் எதிர்கட்சிகள் ஆக்கினவோ அது போல இப்ப இந்த கூடங்குளம் லீக்ஸ வச்சுட்டு இந்த கூட்டத்தொடர் மொத்தத்தையும் முடக்குவதற்கான ஒரு சதி இருப்பதாக நாம் சந்தேகிக்க முடியும். சரி, இப்போ ஒரு கேள்வி இருக்கு. சரி, இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை அப்படி முடக்கி ஆகணும்னு எதிர்கட்சிகள் குறிப்பா ராகுல் காந்தியில துடிப்பதற்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல பல முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்ற திட்டமிட்டு இருக்கிறது மோடி அரசு. குறிப்பா மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பில், அதே போல மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான பில், இது போன்ற பல்வேறு முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்ற ஆயத்தமாகி வருகிறது. அதற்கேற்றபடியே முன்னை காட்டிலும் பிஜேபிக்கு நாடாளுமன்றத்தில் பலம் அதிகரித்து வருகிறது. இப்ப ராஜ்யசபால கிட்டத்தட்ட மெஜாரிட்டிக்கு பக்கத்துல வந்துருவாங்க போல இருக்கு. ரொம்ப ஒரு 2/3 அவங்க பக்கத்துல வர்றாங்க. அதே போல என்டிஏவுடைய பலம் அதிகரித்து இருக்கிறது. இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் உடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 21 எம்எல்ஏக்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். வந்தவங்க அவங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்றைக்கு அவர்கள் என்டிஏவுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த விதமா என்டிஏவுடைய ஸ்ட்ரென்த்தும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சுமூகமாக நடந்தால் இந்த மசோதாக்கள் ஒருவேளை நிறைவேற்றப்படலாம். ஆக்சுவலா இது எல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பில்ஸ். 2/3 மெஜாரிட்டி வேணும். இப்பவும் 2/3 ஷார்ட்டா தான் இருக்கு. ஒருவேளை டிஎம்கே போன்ற கட்சிகள், டிஎம்கே அதே போல ஜெகன்மோகன் ரெட்டி இவங்க எல்லாம் கை கொடுத்தாங்கன்னா சில பில்ஸ் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இதை நிறைவேற விடாமல் தடுப்பதற்கு என்ன செய்யணும்? நாடாளுமன்ற கூட்டத்தொடரே நடக்கக்கூடாது. அதை நடக்க விடாமல் மொத்த கூட்டத்தொடரை அமளி துமளி செய்து முடக்க வேண்டும். 2021-22 பெகாசஸ காட்டி அந்த வேலையைத்தான் எதிர்கட்சிகள் பார்த்தன. இப்ப அதே போல செய்யணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் ஆசைப்படுகின்றன. கரெக்டா அவர்களுக்கு உதவி செய்யறது மாதிரி வேர்ல்டு லீக்ஸ் என்கிற திருட்டு கும்பல் கூடங்குளம் தொடர்பான ஆவணங்களை ஜூன் 11 கசிய விட்டு ஆனா இப்ப மீடியாக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் இதுல இருக்க முக்கியமானது. இன்னொன்னு, ராகுல் காந்தி கொஞ்ச காலமாகவே இந்தியாவில் இல்லை. இப்ப வெளிநாட்டு ஹேக்கர்ஸ் கைவரிசை தெரிய வந்திருக்கிறது. அதுக்காக ராகுல் காந்திக்கும் கூடங்குளம் லீக்குக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. அப்படி ஒரு தொடர்பு இருந்துவிடக் கூடாதே என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குறிவைத்து ஏதேதோ நடக்கிறது. முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற விடாமல் தடுக்கும் சதியின் ஒரு பகுதியாக கூடங்குளம் லீக்கை பார்க்க வேண்டியிருக்கிறது. பழனி கோவில் விவகாரத்தில் நீதி கிடைத்துள்ளதா? பழனிக்கே மொட்டையடிக்க நினைத்தவர்களின் சதி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பழனி முருகன் கோயில் அறக்கட்டளைக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி சந்தை மதிப்பிலான 1.4 ஏக்கர் நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை அமர்வு. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் செயல் அலுவலர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில்
ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான இடத்தை பத்திரப்பதிவு செய்யலாம் என கடந்த ஏப்ரல் மாதம் தனி நீதிபதி அனுமதி வழங்கியிருந்தார். இது தொடர்பாக ஏற்கனவே உரிமையியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. முன்பு தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கோயிலின் தக்காரை எதிர்மனுதாரராக சேர்க்காமல் கோயில் நிலத்தை பதிவு செய்ய தனி நீதிபதி அனுமதி வழங்கினார். இது சட்டவிரோதமானது. பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிக்கும் அதிகாரம் தக்காரிடமே உள்ளது. எனவே பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய தரப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என கோயிலின் செயல் அலுவலர் கோரினார். இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், ஆர். சக்திவேல் அமர்வில் புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்வதற்கு முன்பாக கோயில் நிர்வாகத்துக்கு அழைப்பானை அனுப்பி கருத்து கேட்டிருக்க வேண்டும். அதன் பிறகே பத்திரப்பதிவுக்கு அனுமதி கோரியிருக்க வேண்டும். சொத்து தொடர்பாக வழக்குகள் நிலுவையில் உள்ளனவா என்பதை சார்பதிவாளர் தரப்பில் தனி நீதிபதியிடம் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் உண்மையை மறைத்து தனி நீதிபதியிடம் உத்தரவு பெற்றிருக்கிறார்கள். முறையான நபர்களை எதிர்மனுதாரர்களாக சேர்க்காமல் முழு விவரங்களையும் தெரிவிக்காமல் தனி நீதிபதி முன்பு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இதையடுத்து நீதிபதிகள் முக்கிய உத்தரவை பிறப்பித்தனர். அந்த உத்தரவில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்துக்கு சொந்தமான நில விவகாரத்தில் தனி நீதிபதியின் உத்தரவின் அடிப்படையில் நடைபெற்ற பத்திரப்பதிவு செல்லாது. அந்த பத்திரப்பதிவு ரத்து செய்யப்படுகிறது. மேலும் தனி நீதிபதியின் உத்தரவும் ரத்து செய்யப்பட்டு வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது என்றனர் நீதிபதிகள். இனி பத்திரப்பதிவு முறைகேடு எப்படி நடந்தது என்பதை பார்ப்போம். பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலம் தொடர்ந்து ஒரு தனிநபரின் பிடியில் இருந்து வந்தது. அது குறித்து இந்து அறநிலையத்துறையும் கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் அந்நிலத்தை வைத்திருந்த இருவர் வேறு இருவருக்கு விற்று பத்திரப்பதிவு செய்தனர். அப்படி விற்பதற்கு ஏதுவாக தவறான தகவல்களை கூறி தனி நீதிபதியிடமிருந்து உத்தரவும் பெற்றிருக்கிறார். பத்திரப்பதிவு நாளில் அந்த அலுவலகத்தில் இருந்திருக்க வேண்டிய சார்பதிவாளர் இல்லை. அவருக்கு பதில் கொடைக்கானலில் சார்பதிவாளராக இருந்த ஜஸ்டின் மணிகண்டன் டெபுடேஷனில் பழனி சார்பதிவாளராக பணியாற்றினார். இப்படி ஒரு நாள் சார்பதிவாளராக பணியாற்றிய அவர்தான் பத்திரப்பதிவையும் முடித்து வைத்தார், நடத்தி வைத்தார். பணியில் இருந்த சார்பதிவாளர் விடுவிக்கப்பட்டு கொடைக்கானலில் இருந்து சார்பதிவாளர் கொண்டு வரப்பட்டு பழனி கோயில் சொத்து கைமாறி இருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் இருந்த பவர் சென்ட்ரல் யார் என்று கேட்கிறார் முன்னாள் முதல்வர் இபிஎஸ். பத்திரப்பதிவு நடந்து முடிந்த 2வது நாளில் பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்துவுக்கு ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டது. இந்து அறநிலையத்துறையின் இணை ஆணையர் செயல் அலுவலர் என்கிற பதவி மாரிமுத்துவுக்கு கிடைத்தது. தற்போது முறைகேடு அம்பலமானதும் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் தான் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக மதுரை அமர்வில் முன்பினை கோரி மனு தாக்கல் செய்தார் ஜஸ்டின் மணிகண்டன். இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜசேகர் முன் புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி என்ன உத்தரவு பிறப்பித்தார் என்பதை பார்ப்போம். இந்த மனு குறித்து சிபிசிஐடி போலீசார் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். வழக்கு விசாரணை நாளை, அதாவது ஜூலை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. அதுவரை ஜஸ்டின் மணிகண்டனை கைது செய்யக்கூடாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பழனி நில பத்திரப்பதிவுக்கு பின்னே பெரும் சதி நடந்துள்ளது உறுதியாகிறது. கொடைக்கானல் சார்பதிவாளரை ஒரே ஒரு நாள் பதிவுக்காக பழனிக்கு மாற்றியது யார்? அதற்கான உத்தரவை பிறப்பித்தது யார்? இத்தனை காலம் அனுபவித்து வந்த கோயில் நிலத்தை விற்கலாம் என்கிற துணிச்சல் புதிய அரசு அமைந்தவுடன் வந்திருக்கிறதே, அது எப்படி? நிறைய கேள்விகள் எழுகின்றன. பழனி ஆண்டவனுக்கே வெளிச்சம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.